வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப டேஸ்ட்டாக புதுசாக ஒரு டிஃபன் செய்ய போகிறோம். உருளைக்கிழங்கையும் கோதுமாவையும் கலந்து நம்ம ஒரு ஸ்டஃப்டு பிரெட் செய்ய போகிறோம். இதுக்கு நீங்கள் தனியாக எதுவும் தொட்டுக்க செய்ய தேவையில்லை. இது அப்படியே சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் இது கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ ஒரு 3 இல்லைனா 4 உருளைக்கிழங்கு சைஸை பொறுத்து, சின்னதாக இருந்தால் 4, பெருசாக இருந்தால் 3 நல்லா வேக வச்சு எடுத்து இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க. இதில் நம்ம 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இதோட தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்து இப்போ நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்க போகிறோம். இதில் தண்ணி ஊற்றிடாதீங்க. நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கோம். அதுவே தாராளம். கொஞ்சம் பிசுன்னு தெரிஞ்சிச்சுன்னா எக்ஸ்ட்ரா கோதுமை மாவு வேணால் சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம். அது வரைக்கும் இந்த மாவு ஊறிட்டு இருக்கட்டும். அப்படியே நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணுங்கள், இல்லைனா மேலே காஞ்சிரும். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 4-5 பூண்டை குட்டி குட்டியாக நறுக்கி சேருங்க. இதோட ஒரு அரை நறுக்கின பெரிய வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிங்க. வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கினதும் குட்டி குட்டியாக நறுக்கின பன்னீர் சேர்த்துக்கலாம். நான் இங்கே பன்னீர் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு பன்னீர் ஃபேவரட். நீங்கள் மஷ்ரூம் கூட யூஸ் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது காய்கறிங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். பன்னீரில் எப்படியும் லைட்டாக தண்ணி விடும். நம்ம மூடி போட்டு அந்த தண்ணி வத்துற வரைக்கும் குக் பண்ணலாம். தண்ணியெல்லாம் போயிடுச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதோட உங்களுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் Oregano. ஒரு 2 நிமிஷம் அதை நல்லா வதக்கிக்கலாம். ஸோ நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி. இதுக்கு மேலே கொஞ்சமாக நறுக்குன கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ரெடி பண்ணி வச்ச மாவு எடுத்துக்கலாம். இதை நம்ம இப்போ உருட்ட போகிறோம். உருட்டுறதுக்கு முன்னாடி நல்லா கோதுமை மாவு தூவிக்கோங்க, அப்போ தான் ஒட்டாமல் வரும். இதை நம்ம இப்போ தேய்க்க ஆரம்பிக்கலாம். இதை நம்ம ரொம்ப மெல்லிசாவும் தேய்க்க போகிறதில்ல, நல்லா குண்டாகவும் தேய்க்க போகிறதில்ல. ஓரளவுக்கு மீடியம் சைஸில் இருக்கணும். இதோ நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ ஒரு சின்ன கிண்ணத்தை எடுத்து இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. இது பாருங்க, இந்த சைஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு தடியாக இருக்கணும், ரொம்ப மெல்லிசாக இருக்கக்கூடாது. இப்போ ஒரு பீஸ் நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே நம்ம ஸ்டஃபிங் வைக்க போகிறோம். குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் கண்டிப்பாக மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஸ்டஃபிங்கோட எல்லாத்துலேயுமே மொசரல்லா சீஸ், அதாவது பீட்சாக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த சீஸ் வச்சுருக்கேன். ஓரத்துலலாம் இந்த மாதிரி தண்ணி அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம இன்னொன்று வச்சு க்ளோஸ் பண்ணும்போது அது நல்லா ஒட்டிக்கும். தண்ணி நல்லா அப்ளை பண்ணதும் இன்னொரு பீஸ் வச்சு இந்த மாதிரி மூடிடுங்க. இந்த மாதிரியும் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க. இதை நம்ம சுட்டெடுக்க போகிறோம். இப்போ பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இதை நம்ம சப்பாத்தி மாதிரி தான் சுட போகிறோம், அதனால நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணிடாதீங்க. இங்கே நான் DiSanoவோட எக்ஸ்ட்ரா லைட் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எக்ஸ்ட்ரா வர்ஜின் மாதிரி இல்லை, ரொம்ப லைட்டாக இருக்கும். அதனால நீங்கள் நார்மலாக சமைக்கிற எல்லாத்தையுமே இதில் சமைக்கலாம். இங்கே இது ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு, திருப்பிடலாம்.
2 பக்கமும் நல்லா பொறுமையா வேக விட்டுடுங்க. இதோ இது ரெடி ஆயிடுச்சு. வெளிய எடுத்துடலாம். இதை நீங்கள் சாஃப்டாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே எடுத்துருங்க. இல்லை கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே அதிக நேரம் அப்படியே ஸ்டவ்வில் விடுங்க. நல்லா கிறிஸ்பி ஆகிடும். இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தட்டுக்கு வந்தோடனே கண்டிப்பாக காலி ஆகிடும். ஸோ நம்மளோட உருளைக்கிழங்கு கோதுமை பிரெட் இங்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.